வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஷ்யூ பேப்பரில் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஜாஸ்மின், இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்யூ பேப்பர் ஜாஸ்மினை வந்து நிறைய பேர் பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நம்ம கிளாஸஸ் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. 400 500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி. நம்ம இது வந்து ஃப்ரீயாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ் இதில் இருக்குது, பேப்பர் கட்டிங் அண்ட் வந்து எப்படி பட்ஸ் மேக் பண்ணுறது, அதுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுறது, எப்படி இதை வந்து வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுறது, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூ பேப்பர் ஜாஸ்மின் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்: டிஷ்யூ பேப்பர், 2 ரூபி காயின், ஒரு டூத் ஸ்டிக் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் த்ரெட், சிசர் அண்ட் மைக்ரோபோர். நான் வந்து 1 inch எடுத்திருக்கேன், 1/2 inch இருந்தால் பெட்டர். 3 கலர் பெயிண்ட்ஸ்: மின்ட் க்ரீன், டார்க் க்ரீன் அண்ட் ஒயிட். இப்போது எப்படி டிஷ்யூ பேப்பரில் ஜாஸ்மின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கோம். டிஷ்யூ பேப்பர் வந்து ஆல்ரெடி வந்து 4ஆக வந்து ஃபோல்ட் ஆகி தான் இருக்கும். அதை நம்ம மறுபடியும் வந்து ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணுறோம். இப்படி அதை 2ஆக மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் மடிக்கிறோம். இப்படி மடிச்சுட்டு 2 ரூபி காயின் வச்சு அதை அளவாக அந்த 2 ரூபி காயின் முடிகிற இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ஒரு டிஷ்யூ பேப்பரில் 4 பீசஸ் கிடைக்கும். ஃபோர் பீசஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு டைம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டிஷ்யூ பேப்பரை வந்து 2ஆக மடிச்சுக்கணும், மறுபடியும் அதை இன்னொரு டைம் மடிக்கணும். இப்படி 2 டைம் மடிச்சுட்டு 2 ரூபி காயின் இல்லை வந்து பழைய 1 ரூபி காயின் வச்சு அதை ஒரு அளவாக வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பீசஸ் கட் பண்ணி எடுக்கணும். இப்படி கட் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பருக்கு 4 பீசஸ் கிடைக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் 4 பீசஸ் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ ஃப்ளவர் பட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கொயர் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எக்ஸ்ட்ராவாக வர்றது வந்து நமக்கு வேஸ்ட்டு தான், யூஸ் பண்ண முடியாது. டிஷ்யூ பேப்பரில் ஸ்கொயர் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு ரெக்டாங்கிள் பீசஸும் தேவைப்படும். ஆனால் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பரை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அதை அப்படியே விரித்து இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கிறோம். அதுலேயே வந்து நமக்கு ஒரு லைன் கிடைக்கும் ஃபோல்ட் ஆனது. அதனால் நம்ம அந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த ஆஃபை மறுபடியும் இன்னொரு குவார்ட்டர் பார்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு ஆஃப் இருக்கு இல்லையா, அதையும் ஓப்பன் பண்ணி அதோட சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 4 டிஷ்யூ பீசஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அதை 4ஐயும் வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதை 2ஆக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு நமக்கு மடிக்கும்போது அந்த சென்டரில் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் மேலேயே வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 பீசஸ் வந்து 8 பீசஸ் ஆகிடுச்சு. திருப்பியும் அதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பரை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு இதை வந்து 3 ஃபோல்டாக பண்ணணும். கீழேருந்து ஒரு மடிப்பு, அதே மாதிரி மேலேருந்து ஒரு மடிப்பு மடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். நம்ம மடித்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே வந்து சிசர் வச்சு பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் பீசஸும் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் பீசஸ் அண்ட் ரெக்டாங்கிள் பீசஸ் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜாஸ்மின் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஜாஸ்மின் பண்ணுறது அப்படின்னா, டூத் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்கொயர் பீஸ், அதை வந்து அதோட சென்டரில் அந்த டூத் ஸ்டிக் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா அதை ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேர்ட் ஷேப்பில் தெரியும். இப்போ அந்த ஃப்ளவர் பர்ட்க்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க ரெக்டாங்கிள் பேப்பர் இருக்கு இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்க ரெக்டாங்கிள் பேப்பர்,
அதை மேலேருந்து கீழே மெதுவாக அப்படியே அழுத்தி கீழே அந்த எக்ஸ்ட்ரா வரதை நம்ம அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம் ஸ்டிக்கோடு சேர்த்து. இந்த தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் விரல் வச்சு லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் பீஸும் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பீஸ் வச்சுட்டோம், அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் கட், திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் பேப்பர் கட் வச்சுட்டு அந்த சுருங்கி இருக்கிறதையெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டு கீழே நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதுதான் வந்து நம்ம ஸ்டெம் பாட்டுக்கு, அதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஒயிட் கலர் த்ரெட்டு எடுத்துகிட்டு நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஃப்ளவர் பட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த டூத் ஸ்டிக்கை அதில் நம்ம எடுத்துடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக மல்லிப்பூ மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டெம்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ போர் டேப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம கீழே ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இன்னொரு டைம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கொயர் பீஸ் எடுத்து டூத் ஸ்டிக்கோட சென்டரில் வர மாதிரி நல்லா சுருட்டி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெக்டாங்கிள் பேப்பர் கட்டிங் இருக்கு இல்லையா, அதோட சென்டரையும் அதே மாதிரி வச்சு மேலேருந்து கீழே அப்படியே மெதுவாக அழுத்தி கீழே எக்ஸ்ட்ரா வரதை நம்ம அப்படியே சுருட்டிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் பீஸ், ஒரு ஸ்கொயர் பீஸ், அதுக்கு மேலே 2 ரெக்டாங்கிள் பீஸ், இப்படி 2 கையையும் பிடிச்சி நல்லா அழுத்தி கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத சுருட்டிக்கலாம். அந்த மேலே சுருங்கின மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் விரல் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா பேப்பர் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் த்ரெட் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நாட் போட்டுட்டு நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி அந்த ஃப்ளவர் பட் வந்து ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு. இப்போ அதோட ஸ்டெம் பார்ட் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டெம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மைக்ரோ போர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் வந்து எங்கிட்ட 1/2 இன்ச் இல்லைங்கிறனால நான் 1 இன்ச் மைக்ரோ போரையே வந்து சென்டரில் கட் பண்ணி 1/2 இன்ச்சாக அதோட பாதியாக கட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட 1/2 இன்ச் மைக்ரோ போர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ண வேண்டியதில்லை, அதோட லென்த்தே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச்சுங்கிறனால அதோட சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 1 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த் இருக்க மாதிரி அந்த மைக்ரோ போரை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மைக்ரோ போர் பீஸ், இதை வச்சு தான் நம்ம ஸ்டெம்மை வந்து இது பண்ண போகிறோம். நம்ம த்ரெட்டு கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி அதுக்கு மேலேயே வச்சு அழகாக இந்த மைக்ரோ போரை சுற்றி ஒட்டிக்கலாம். அந்த பூ மொக்கு மேலே வந்து ஒட்டக்கூடாது, கரெக்டாக அந்த பட்டுக்கு கீழே ஸ்டெம் பாட்டு வருது இல்லையா, அங்கே மட்டும்தான் இந்த மைக்ரோ போரை நம்ம ஒட்டுறோம். ஒட்டிட்டு நல்லா கரெக்டாக இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெம்மும் ரெடி ஆயிடும். மைக்ரோ போரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து 1/2 இன்ச்சு ஒரு 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து லென்த் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம த்ரெட்டு கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட் வெளியே தெரியாத மாதிரி அதுக்கு மேலேயே அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் பொறுமையாக சுருங்காமல் பண்ணிங்கன்னா பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா அழுத்தி நீட்டாக இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் பட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதோட ஸ்டெம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு ஜாஸ்மின் பட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பட்ஸ் வேணுமோ அவ்வளோ பட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம்க்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். அதோட கலர் வந்து நமக்கு நேச்சுரலாக பார்க்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 2 கலரை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மின்ட் க்ரீன் கலர், இது வந்து பேஸ்டல் கலர்ஸில் கிடைக்கும். இது வந்து ஃபெவிக்ரில் அக்ரிலிக் பெயிண்ட், அதில் மின்ட் க்ரீன் அந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து கேமல் பிராண்டோட அக்ரிலிக் பெயிண்ட். இது வந்து ஒரு டார்க் க்ரீன் ஷேட். நம்ம வந்து மின்ட் க்ரீன் வந்து ஒரு 60-70% எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டார்க் க்ரீன் வந்து ஒரு 20-30% எடுத்தால் போதும். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஃப்ளவர் பட்டோட அந்த ஸ்டெம் எந்த கலரில் இருக்குமோ அதே எக்ஸாக்ட் கலர் நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்க வந்து நேச்சுரலாகவும் இருக்கும். லைட்டாக அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளவர் பட்டை வந்து டூத் ஸ்டிக்கில் குத்தி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இப்படி பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண அந்த ஜாஸ்மின் பட்ஸை வந்து நம்ம அந்த பாலித்தீன் கவர்லேயே வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து பெயிண்ட்டு வந்து பாலித்தீன் கவரில் ஒட்டுமோ, பூவில் வந்து கரெக்டாக ஒட்டியிருக்காதோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே ஃபினிஷிங் இருக்கும். நம்ம டூத் ஸ்டிக் வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. அதனால் நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு பாலித்தீன் கவர்லேயே வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக நீங்கள் ஸ்டெம்முக்கு மட்டும் இந்த கலர் வர மாதிரி அடிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த கலர் வந்து ரொம்ப நேச்சுரலாக எப்படி வந்து நமக்கு மல்லிகைப்பூவில் எப்படி அந்த தண்டு கலர் இருக்குமோ அதே கலருக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா மல்லிகைப்பூவுக்கும் வந்து ஃபஸ்ட்டு தண்டுக்கு மட்டும் கலர் அடிங்க. ஸ்டெம்முக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்முக்கு நம்ம பெயிண்ட் பண்ணது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேலே அந்த மொக்குக்கு வந்து ஒயிட் கலர் வந்து கலர் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணுறது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஜாஸ்மின் தான். நீங்கள் வந்து தண்ணி பட்டாலும் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எதுவுமே ஆகாது. நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தா கூட ஒன்றும் ஆகாது. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ரீன் கலர் அடித்து அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அதுக்கு ஒரு 3 hours 4 hours கூட ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த க்ரீன் கலர் நம்ம ஸ்டெம்முக்கு அடிச்சிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நம்ம மேலே அந்த மொக்குக்கு வந்து ஒயிட் கலர் அடிக்க போகிறோம். இதுலேயே வந்து 2-3 விதமாக பண்ணுவாங்க. இப்போது ஜாஸ்மின் மொக்கு இருக்கு இல்லையா, அந்த மொக்குக்கு வந்து கீழே ஸ்டெம்முக்கு மட்டும் கலர் அடிச்சுட்டு மேலே அந்த மொக்குக்கு வந்து கலர் அடிக்க மாட்டாங்க, ஒயிட் கலர் வந்து அடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்குது இல்லையா, அதில் வந்து அவங்க கோட் பண்ணுவாங்க வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக. பட் அதை விட இந்த மெத்தட் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பூ எதுவும் ஆகாது. நம்ம அக்ரிலிக்கில் வந்து கோட் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் பட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது, ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் கோட் கொடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் அந்த ஸ்டெம்முக்கு அடிச்சிருக்க கலர் இருக்கு இல்லையா, க்ரீன் கலர், அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர் பட்ஸ்லேயும் வந்து மேலே வந்து ஒயிட் கலர் வந்து அந்த பட்டுக்கு வந்து வர மாதிரி நம்ம அடிச்சுக்கிறோம். கீழே தண்டுக்கு க்ரீன் கலரும் மேலே அந்த மொக்குக்கு ஒயிட் கலரும் நல்லா நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு கோட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு மேலே வாட்டர் பட்டாலும் உள்ள டிஷ்யூ பேப்பரில் வந்து அது உள்ள வரைக்கும் இறங்காது. அதனால் உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அப்படியே இருக்கும்.
இந்த ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூ ஃப்ளவர் மேக்கிங் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மொக்கு வந்து 4 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு, 100 மொக்கு 400 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் நல்லா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இது ஒரு பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து பூவாக அப்படியே கோத்துட்டு கட்டிட்டு வரேன். நார்மலாக நம்ம எப்படி மல்லிகைப்பூ கட்டுவோம் அதே மாதிரி தான் கட்டுறேன். உங்களுக்கு பார்க்குறக்கே தெரியும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மல்லிகைப்பூவும் நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஊசி நூல் வச்சு கோக்கிறதா இருந்தாலும் டோட்டலாக நான் வந்து ஒரு 106 ஜாஸ்மின்ஸ் வந்து இந்த பூ கட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு நம்ம 106 பட்ஸ் எடுத்தால் தான் இல்லை ஒரு 3/4 முழம் பூவே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ஸை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஜாஸ்மின் பட்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து மொத்தமாக ஒரு 3/4 முழம் பூ வர மாதிரி ஒரு 106 கவுண்ட்ஸ் வந்து பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ளவர் பட்ஸு. அவ்வளோதான், நம்மளோட டிஷ்யூ பேப்பர் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ப்ரூஃப் ஜாஸ்மின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளவர் பட்டை வச்சு. ஒரே ஒரு ஃப்ளவர் பட்டை மட்டும் நான் தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். இது வந்து தண்ணியில் மிதக்க தான் செய்யும், உள்ளே வந்து மூழ்கி போகாது, ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால. நான் இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் அது வந்து சேம் அதே மாதிரி தண்ணியில் மிதந்துட்டு தான் இருக்கும், உள்ளே மூழ்காது. அதோட கலர் எதுவுமே போயிருக்காது, லைட்டாக மேலே தண்ணி மட்டும் இதாக அப்சர்வ் ஆகிருக்கும். நம்ம அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மெதுவாக அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் படும்போது இல்லை தண்ணியிலே இருந்தால் கூட அந்த கலர் போகாது. ஃபுல்லாக ஊறி அந்த தண்ணியில் பேப்பர் போட்டால் ஊறுற மாதிரி இது ஊறி வராது. இந்த டிஷ்யூ பேப்பர் ஜாஸ்மின் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.